வீடுகளில் பிறந்தநாள் கொண்டாடுவதை பார்த்திருக்கிறோம். நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெறும் பிறந்தநாள் விழாக்களை கண்டு வியந்திருக்கிறோம். ஆனால் ஹெலிகாப்டரில் பறந்தவாறு வானிலேயே கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறீர்களா? அதுவும் நம் சென்னையைச் சேர்ந்த மாணவிகளால். இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்திய இந்த ஆகாய பிறந்தநாள் விழா பற்றி பார்ப்போம். சென்னை கோபாலபுரம் பகுதியில் வசித்தவர் அகிலா. கல்லூரியில் விமான மேலாண்மை குறித்து படிக்கும் இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமது பிறந்த நாளை வித்தியாசமான முறையில் கொண்டாட முடிகிறது. இந்த அருமையான வாய்ப்புகளை உருவாக்குவது அகிலாவின் வீட்டருகில் வசிக்கும் நண்பர்களே. சென்ற ஆண்டு கடலில் சென்று ஒரு சொகுசு படகில் இருந்தவாறு பிறந்த நாளை கொண்டாடினார்கள் இந்த நண்பர்கள். யூஸ்வலா எங்க செட்ல பர்த்டேஸ்னாலே டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். இல்லை பாத்தீங்கன்னா எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல கேக் வெட்டுவாங்க, வீட்டுல கேக் வெட்டுவாங்க. நாங்க கேக் கட் பண்றதே டிஃப்ரெண்டா பண்ணணும்ட்டு அதுவே ஒரு மாசம் யோசிச்சு பிளான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விக்கி இவன் பர்த்டே வந்து போன வாட்டி நடு கடல்ல வச்சு கேக் வெட்டணும். அது எப்பவுமே டிஃப்ரெண்டா யோசிப்போம். இதே போன்று இந்த ஆண்டும் அகிலாவின் பிறந்த நாளை அட்டகாசமாக கொண்டாட நினைத்த நண்பர்கள் அவருக்கு இந்த அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு வாடகை ஹெலிகாப்டரை ஏற்பாடு செய்தனர். இதில் அர்ச்சனா, சந்தியா ஆகியோருடன் பயணம் செய்தார் அகிலா. காஞ்சிபுரம் வரை பறந்த இந்த ஹெலிகாப்டரில் இருந்தவாறு வானிலேயே கேக் வெட்டி மகிழ்ந்தனர் தோழிகள். உச்சத்தில் பறந்து கொண்டே பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணலாமே சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது பிளான் பண்றோம் பாத்தீங்கன்னா சரி ஓகே தண்ணியில ஒரு வாட்டி பண்ணாச்சு, ஆறுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனையை வந்து நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப பார்த்தா ஒரு ஃபிளைட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஃபிளைட்னா ஃபியூச்சர்ல அவங்க டிராவல் பண்ணவும் முடியும். அவங்க ஏற்கனவே ஒரு டிராவல் வேறு பண்ணியிருக்காங்க ஃபிளைட்ல, அதனால வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காது. சாப்பர் இல்லை ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஹெலிகாப்டர் பறந்துச்சுன்னா மேலே பார்ப்பாங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு இமேஜினேஷனுக்குரிய ஒரு விஷயத்த வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு ஹெலிகாப்டர்ல பறக்கிறப்போ வந்து கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு பேசினோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐடியா. விமான மேலாண்மை பயிலும் தமக்கு வானில் பறந்தவாறு பிறந்த நாள் கொண்டாடிய அனுபவம் மறக்க முடியாதது என்கிறார் அகிலா. சென்னையின் வனப்பையும் மற்ற இடங்களையும் வானில் இருந்து பார்த்தவாறு பிறந்த நாள் கொண்டாட வைத்த நண்பர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இன்ஸ்டாம்ல ஒரு ஹெலிகாப்டர்ல போனேன். ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் அது. இட் வாஸ் ரியலி நைஸ். எல்லாம் கேப்டன் எல்லா இடத்தையும் ரொம்ப கிளியரா காமிச்சு கொடுத்தாரா. ஐ சா திருச்சி, திருப்பதி அண்ட் சென்னை அண்ட் காஞ்சிபுரம் பார்த்துட்டு வந்தோம். காஞ்சிபுரம் ரேடியோ ஸ்டேஷன் ஹி ஷோட் ரொம்ப கிளியரா காமிச்சாரு. ஐ ஹேட் சோ மச் ஃபன். பிளேன்ல கேக்கெல்லாம் வெட்டினோம் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா காமிச்சு கொடுத்தாரு எல்லாத்தையும். இட் வாஸ் ரியலி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்வீட். Yeah, it's a very memorable moment for me. I'll never forget it in my life. Thank you so much all of you. Love you all. பிறந்த நாள் என்பதே அனைவர் வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத நாள்தான். அவ்வாறு இருக்கும்போது வானத்தில் நிகழ்த்தப்பட்ட இந்த உற்சாக பிறந்த நாள் கொண்டாட்டத்தை யார்தான் மறக்க முடியும்? ஹெலிகாப்டர் என்றாலே அனைவருக்கும் அச்சமூட்டும் இந்த தருணத்தில் பிறந்தநாள் விழாவை அந்தரத்தில் கொண்டாடுவது ஆச்சரியமூட்டும் விஷயம்தான். பிறந்தநாள் விழாவுக்கு கைக்குலிக்கும் பரிசுகள் வழங்கியும் பேனா வழங்கும் போன்ற கலாச்சாரத்தை அடுத்து ஆகாயத்தில் கேக் கட்டுவது அதிசயத்தில் ஒன்று. கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராம்குமார்.